உலக பிரசித்தி பெற்ற ராமநாதசாமி திருக்கோயில். இங்க உலக அளவில் இருக்கக்கூடிய யாத்திரைகள் நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து எல்லா ஏரியால இருந்து இங்க அதிகமா வர்றாங்க. இங்க வரக்கூடிய பிரதானமே மக்களும் சாமி தரிசனம் பண்றது தான் வராங்க. சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது நகராட்சி மூலமா வைக்கப்பட்ட இந்த டேங்குகள், குடிநீர் டேங்குகள் வச்சிருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பல லட்சம் ரூபாய்க்கு அந்த குடிநீர் திட்டங்களை அறிவிச்சு ஒரு பகுதியிலுமே வச்சிருக்காங்க டேங்குகள். அங்க வந்து தண்ணி முறைப்படி குடி தண்ணி இல்லை. பிரதானமே வந்து மக்களுக்கு குடி தண்ணி தான். நகராட்சி நிர்வாகம் குடி தண்ணி கொடுக்கறது கிடையாது. அதுக்கடுத்து மக்களுக்கு என்ன தேவை இருக்கு, அது வரக்கூடிய யாத்திரைகளுக்கு ஏதாவது தேவையா சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட நகராட்சி நிர்வாகம் குடி தண்ணி மற்றவர்களுக்கு எந்த உதவிகளும் நகராட்சி நிர்வாகம். அங்கங்க குப்பை கிடக்கு. அதெல்லாம் வந்து முறைப்படி வந்து நோய் தொற்று பரவ அபாயம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் நகராட்சி நிர்வாகம் கருத்தில் கொண்டு உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறத தெரிவிக்கிறேன். 53 கோடி ரூபாய்க்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து அறிவிச்சு நேற்று இந்த கடற்கரை படித்துறை இதை வந்து போட்டு திறந்துருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த மாதிரி நிதிகளையும் ராமேஸ்வரத்துக்கு எத்தனையோ நிதிகளை தமிழக முதல்வர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அதை வாங்கி இங்க இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் அதை பயன்படுறவங்க எல்லாமே போட்டோவா தான் இருக்கே தவிர அதை செஞ்சு வச்சுட்டு அதோட முடிச்சுறாங்க. அதுக்கப்புறம் திட்டத்துக்கு ஒரு வழியும் பண்ண மாட்டாங்க. அது அந்த நிர்வாகத்தை இன்னொரு அதிகாரியில போட்டு அதை வந்து அப்படின்னா பாதுகாப்புங்கிறதுக்கே போகல. முதல்வர் அவர்கள் வந்து நிறைய திட்டங்கள் ராமேஸ்வரத்துக்கு கொடுத்தாலும் இங்க இருக்க நகராட்சி நிர்வாகம் அந்த திட்டங்களை அப்படியே கிடப்பில் போட்டுருது. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இப்ப கூட இந்த 53 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த திட்டங்களை என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல.